ஒரு காட்டில் 2 எருதுகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவை எப்போதும் ஒன்றாகவே புல்மேய்ந்தன. ஒன்றுக்கொன்று துணையாக இருந்தன. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அவற்றை நோக்கி வந்தது. ஆனால் 2 எருதுகளும் ஒருங்கிணைந்து தைரியமாக சிங்கத்தை எதிர்த்து நின்றன. சிங்கம் பயந்து அங்கிருந்து ஓடிப்போய்விட்டது. பின்பு ஒரு நாள் வழியில் ஒரு நரி ஒரு மயிலை பிடிக்க முயற்சிப்பதை அந்த எருதுகள் கண்டன. உடனே அவை நரியிடமிருந்து மயிலை காப்பாற்றின. இதனால் கோபமடைந்த நரி நேராக சிங்கத்திடம் சென்று சொன்னது, நான் அந்த 2 எருதுகளில் ஒன்றை உன்னிடம் அழைத்து வருகிறேன். நீ அதை அடித்து தின்றுவிடு என்றது. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. பின்னர் நரி தனியாக 2 எருதுகளையும் சந்தித்தது. தனித்தனியாக ஒவ்வொரு எருதிடமும், உன் நண்பன் உன்னை பற்றி மிக மோசமாக பேசுகிறான், உன்னை விட்டு பிரிந்து தனியாக இருக்க விரும்புகிறான் என்று பொய் சொல்லி அவற்றுக்குள் பகைமையை தூண்டியது. பிறகு அந்த நரி, நான் இனிமேல் உன்னுடன் நண்பனாக இருக்கிறேன் என்று கூறி ஒரு எருதை மட்டும் அழைத்து கொண்டு சிங்கத்திடம் சென்றது. சிங்கத்தை பார்த்தவுடன் அந்த எருது அதிர்ச்சியடைந்து நடுங்கியது. அதற்குள் சிங்கம் அந்த எருதை தாக்கப் போனது. அப்போது மற்றொரு எருது வேகமாக அங்கு ஓடி வந்து தன் நண்பனை சிங்கத்திடமிருந்து காப்பாற்ற முயன்றது. 2 எருதுகளும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தையும் நரியையும் எதிர்த்து போராடின. இறுதியில் சிங்கமும் நரியும் தோல்வியுற்று அங்கிருந்து ஓடிப்போயின. அதன் பிறகு 2 எருதுகளும் தங்கள் பகையை மறந்து முன்பை விட அதிக நட்போடு ஒற்றுமையாகவே வாழ்ந்தன. நீதி: ஒற்றுமை இருந்தால் எந்த பகையையும் அழிக்க முடியும்.